இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனமானது சங்கீத புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 49வது வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதின் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா காணும். என்ன ரொம்ப சோர்ந்துட்டோம் இல்லையா? சோறு உடைஞ்சிட்டோம். கர்த்தர் பலனை கொடுக்கணும். இன்றைய நாளிலே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து, கர்த்தரை துதிக்கின்ற ஜாதிகள் யார் என்று வேதத்திலே ஒரு 7 விதமான ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் நமக்குள்ள நேரத்திற்குள்ளாக எத்தனை ஜாதிகளை குறித்து பார்ப்போமோ பார்க்கலாம். ஆகவே இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை துதிக்கின்ற ஜாதிகள். முதலாவதாக கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. ஆதியிலே கர்த்தர் இருந்தார். அன்றைக்கு இந்த பூமி இல்லை. கர்த்தர் உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கினார். சகலத்தையும் படைத்து நல்லது என்று கண்டு, ஆனால் ஜனங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்கிறார்களே, 33 கோடி தேவர்களின் சாட்சியாக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று இன்றைக்கு புறஜாதியினர் வேதங்கள் சொல்வதை போல, அந்நாளிலே எல்லாரும் அவரவர்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்குவார்கள். இன்றைக்கு ஒரு தெய்வத்தை வணங்குவார்கள், நாளைக்கு ஒரு தெய்வத்தை வணங்குவார்கள். இன்றைக்கு ஒரு தெய்வத்திற்கு அவர் நாமத்தை சொல்லி புகழ்பாடுவார்கள், நாளைய தினத்தில் இன்னொரு தெய்வத்திற்கு அவர் நாமத்தை சொல்லி புகழ்பாடுவார்கள், இன்னொரு நாள் இன்னொரு தெய்வத்தை சொல்லி புகழ்பாடுவார்கள். இப்படி 33,000 கோடி தேவர்கள் அல்லவா அவர்களுக்கு இருக்கிறார்கள். அதனால் அவங்களுடைய நாமத்தையெல்லாம் சொல்லி துதிப்பதற்கு அவர்கள் நாட்கள் போதாது. அப்போ அவருக்கு சொந்தமான கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி எது என்று பார்ப்போமானால், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் தனக்குள்ள தனக்கு சொந்த ஜனமாக இருக்கின்ற ஜாதியை அவர் முன்குறித்திருக்கிறார். அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டார். அப்படி பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த ஆபிரகாம் குடும்பத்திலே இருந்துதான் கர்த்தர் ஆபிராம் என்று அவனை அழைத்து அவனை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு, என்னையன்றி உனக்கு வேறொரு தேவன் இல்லை, நானே கர்த்தர் என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அந்த வாக்குத்தத்தங்களின்படி ஆசீர்வதித்து, அதற்கு ஆபிரகாமும் கீழ்ப்படிந்ததினாலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது. அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாத அளவிற்கு பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனையாய் இருக்கக்கூடிய அளவுக்கு பெருகச் செய்வேன் என்று வாக்கை கொடுத்தவர் நம்முடைய தேவன். ஆக ஆபிரகாமிற்கு மாம்ச ரீதியாக இருந்த ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்களும் கர்த்தரை தனக்கு சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வந்தார்கள். ஆகவே சொந்த ஜனங்கள் ஒரு இனத்தை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டது நல்லதா? எல்லா இனத்தையும் அவர் ஏன் கைவிட்டார்? அப்பவும் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவா? அவர் ஓரவஞ்சனை உள்ளவர் அல்லவா என்று பார்ப்போமானால், அதற்கு பதிலும் தேவன் நமக்கு பிற்காலத்திலே தருகிறார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்,
இந்த பூமியில் உள்ள அனைத்து வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே இந்த உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுகின்ற இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எந்த வம்சத்தில் பிறந்திருந்தாலும் எந்த வழியில் பிறந்திருந்தாலும் தேவகுமாரனை விசுவாசிக்கும்போது, கர்த்தரை தெய்வம் என்று விசுவாசிக்கும்போது அவர்கள் கர்த்தருக்கு சொந்த ஜனமாக ஆபிரகாமை தமது நல்ல நண்பனாக தெரிந்து கொண்டார். இதனால் ஆபிரகாம் சந்ததியும் தெரிந்து கொள்ளப்பட்டது. தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கம் உள்ளது. உலகம் முழுவதும் பல தெய்வங்களை வணங்குகின்ற முறை இருந்த காலத்திலேயே ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த தேவன் அவருடைய சந்ததி ஒரே மெய்தேவனாகிய கர்த்தரை வழிபட்டது. அந்த இனம்தான் யூத இனம். அந்த இனத்தை தான் கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆனாலும் அந்த ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்துவிட்டு தங்கள் தலைமுறைகளுக்கு பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லாமல் விட்டுவிட்டதினாலே அவர்கள் மனமோன போக்கிலே போனார்கள். பொன் கண்குற்றியை வைத்து வணங்கினார்கள். இப்படி தன்னை வணங்குவதை விட்டு கன்றுக்குட்டியை வணங்கியவர்களுக்கு தனது சொந்த ஜனங்கள் என்று அந்த உரிமையை அவர்களிடமிருந்து எடுத்துவிட்டார். அவர்களிருந்து ஒதுக்கிவிட்டார், விட்டுவிட்டார். ஆகவே ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார்? அவருக்கு ஓரவஞ்சனையும் கிடையாது, பட்சபாதம் கிடையாது. இந்த உலகத்திலே சிறுமைப்பட்டவர்கள் மீது, கொஞ்சமாக உள்ளவர்கள் மீது, இன்றைக்கு நம்மளாம் மைனாரிட்டின்னு சொல்கிறாங்களே, அந்த கொஞ்ச ஜனங்கள் மீது கருசனை உள்ளவர் தேவன். இந்த பூமியிலே அவர்களுக்கு ஆதரவு இல்லாததினாலே அவர்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்றபடி கொஞ்ச ஜனமாக இருந்த ஆபிரகாம் சந்ததியை, யூதர்களின் சந்ததியை கர்த்தர் தனக்கு சொந்த ஜனமாக அவர்களுடைய ஏக்கத்தின் பெருமூச்சை கேட்டு இடுக்கண்களை கண்டு இரக்கம் கொண்டு அவர்களை விடுவித்து நடத்துவதற்காக தன்னுடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். உபகாமம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உபகாமம் புஸ்தகத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் அல்லேலூயா. உபகாமம் 7:6-7-8 வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். அல்லேலூயா. ஆகவே சிறுமை உள்ளவனாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மீது சிந்தை உள்ளவராக ஆனார். அல்லேலூயா. 8வது வசனமாக இருக்கும். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாவுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களையும் அவங்களுக்கு கொஞ்சம் ஜனமாக ஆபிரகாமின் சந்ததி. ஏன்னா அவங்க எகிப்துக்கு போகும்போது வெறும் 70 பேர். ஆனால் வரும்போது பலியை பெருகச் செய்து லட்சக்கணக்கான பேரை கொண்டு வந்தார். ஏறத்தாழ 20 லட்சம் பேர் அங்கிருந்து வந்தார்கள். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? அந்த நாளிலே அவரை சொந்த ஜனங்கள்
பொன்கன்று குட்டிகளை வணங்கியும் வரப்போகின்ற மேசியாவை, வந்திருந்த மேசியாவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் தேவகுமாரன் என்று விசுவாசிக்காமல் அவர்கள் விட்டுவிட்டதினாலே கர்த்தர் புறஜாதிகளையும் தெரிந்து கொள்ள அவர் முன்குறித்து வைத்திருந்தார். அவர் இரட்சிப்பின் தேவன் அல்லவா? திட்டங்கள், நோக்கங்கள் அவர்கள் உருவாக்கியது. ஆகவே அவருக்கு தெரியாமல் இருக்காதல்லவா? அந்த ஸ்லாக்கியத்தை யூதர்கள் விட்டுவிட்டார்கள். ஏன் விட்டுவிட்டார்கள்னா, அவர் கொடுத்த வாக்கை கை கொள்ளவில்லை. அவர் வாக்கை கேட்டு கை கொண்டால்தான் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்க முடியும். யாத்திராகமம் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இப்பொழுது என்னது? நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் ஜனங்களிலும் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. ஆகவே கர்த்தருடைய வாக்கை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். யூதர்கள் அதை கை கொள்ளாததினாலே அவர்கள் அந்த சொந்த ஜனத்துக்குள்ள உரிமையை விட்டு கர்த்தர் விலக்கிவிட்டார். ஆகவே புறஜாதிகளை தெரிந்து கொள்வதற்காக மேசியா மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதன் மூலமாக இன்றைக்கு புறஜாதியினர் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு அவர்களையும் கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆகவே யாரையும் பலப்படுத்த கர்த்தரால் முடியும். ஆனால் பலவீனப்பட்டு போவது நம்மால் தான். நாம் தான் பலவீனப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆகவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்கள். தாவீது கேட்குறான், கர்த்தரின் பலம் எனக்கு உண்டா அப்படின்னு தாவீது கேட்டான். உண்டுங்க. ஆம் உண்டு. எப்போது எப்போது கர்த்தருடைய பலம் நமக்கு கிடைக்கும்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்போது அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. யோபு சொல்கிறான், கிறிஸ்துவினாலும் நாம் பலப்படுத்தப்படுகிறோம், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை நீங்கள் செய்வீர்கள்னு யோவான் 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியரில் 4:13 சொல்கிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். தாவீது என்ன சொல்கிறான் என்பதை நாம் சங்கீத புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கவும். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். 9ஆவது வசனத்தை வாசிங்க. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இன்றைக்கு சாத்தானுடைய பிள்ளைகள் தங்களையும் கெடுத்து கொண்டு பிறரையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாத்தான் பிள்ளைகளோடு நாம் சேர்ந்தால் நாமும் கெட்டு போய்விடுவோம். கர்த்தரை அவர்கள் தெய்வமாக வணங்குவதில்லை, கர்த்தரை மதிப்பதில்லை. ஆகவே கர்த்தர் அவர்களை தகர்த்து எறிவார். இன்றைக்கு அவர்கள் பொல்லாத மனிதர்களாக
அக்கிரமக்காரர்களாக இந்த பூமியிலே பெருகி இருக்கிறார்கள். நாங்கள் தான் பலத்த ஜாதி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜாதியோ இன்றைக்கு உலகத்திலே 2/3 பங்கு ஜாதியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய ஜாதி பலத்த ஜாதியாகவும் இருக்கிறது. ஆகவே யார் கர்த்தருடைய சொந்த ஜாதி என்றால், கர்த்தருடைய வாக்கை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும்போது, அது அந்நாளிலே யூதர்களுக்கு மாத்திரம் இருந்தது. ஆனால் இந்நாளிலே எல்லா புறஜாதியர்களுக்கும் தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வாக்கை கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கும் உடன்படிக்கையை மீறாது இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் தெய்வம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதம் 33:12 சொல்கிறார். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. ஆகவே இன்றைக்கு கர்த்தரை வணங்கியவர்கள்லாம் ஒரே ஜாதி, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி. அவர்கள் வேறு தெய்வத்தை வணங்கவே மாட்டார்கள். அப்படி வணங்கினா கர்த்தர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. சாலமோன் விக்கிரகாராதனை விழுந்து போனதுனால சாலமோனை கர்த்தர் கைவிட்டார். இன்றைக்கு அப்படி கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜாதி சுதந்திரமாக, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆகவே கர்த்தரை யார் துதிப்பார்கள்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி துதிப்பார்கள். 2வது ஜாதியை பார்க்க போகிறோம். கர்த்தரை துதிக்கின்ற ஜாதி யார் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஜாதி. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் யாருன்னா தேவனை வணங்குகிறவர்கள், மற்ற தேவனை வணங்காதவர்கள், உலகத்தை நோக்கக்கூடாதவர்கள். இன்றைக்கு இந்த உலகம் முன்னேறுகிறது என்று சொன்னாலும் அறிவியலிலே முன்னேறுகிறது, ஆனால் ஆன்மீகத்திலே முன்னேறவில்லை. ஆன்மீகம் இன்றைக்கு அறியாமையாகி கொண்டிருக்கிறது. அசுத்த ஆவிகளுடன் பேசுவது ஆன்மீகம் அல்ல, குறி சொல்வது ஆன்மீகம் அல்ல, ஜோதிடம் பார்ப்பது ஆன்மீகம் அல்ல, நாள் பார்ப்பது ஆன்மீகம் அல்ல, நேரம் பார்ப்பது ஆன்மீகம் அல்ல. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. நாம் நம்முடைய வருங்காலத்தை குறித்து அறிய ஆசைப்படக்கூடாது. ஏனென்றால் அதினதின் பாடுகளுக்கு நாளைய தினம் முன்னை குறித்து அது கவலைப்படும். கர்த்தர் நம்மை உருவாக்கினவர், உண்டாக்கினவர். மரத்தை வைத்தவன் தண்ணி ஊற்றுவான், தமிழ் பழமொழி உண்டு. உண்டாக்கின கர்த்தருக்கு உனக்கு உணவு கொடுக்கணும், உனக்கு உடை கொடுக்கணும், உனக்கு வீடு கொடுக்கணுங்கிற என்ன அவருக்கு இல்லாமல் போயிருமா? தன் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அவர் கைவிடுவாரா? அப்படி என்றால் நாளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று பார்ப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆகவே தான் அப்படிப்பட்டவர்கள் மீது தேவன் பிரியமாய் இருப்பதில்லை. ஆகவே நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாகிறீர்கள். கர்த்தர் நமக்கு இடுகிற கட்டளை. நீங்கள் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது கர்த்தர் சொன்ன நிபந்தனை நமக்கு. ஆகவே தான் உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து எனக்கென்று உங்களை பிரித்து எடுத்தேன். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள், நீதிக்கு நீங்கள் அடிமைகளானீர்கள். உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல, உங்களுடைய சரீரம் தேவனுடையது. அது பரிசுத்த ஆலயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் என்றால் என்ன? தீமைக்கு விலகி இருப்பது தான் பரிசுத்தம். நம்மில் தீமை இருக்கக்கூடாது, கலங்கம் இருக்கக்கூடாது, வேறு தெய்வங்களை வணங்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. நம்முடைய சரீரம் நம்முடைய ஆலயம். ஆகவே நம்முடைய சரீரம்
பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவம் 2 வகைப்படும். இன்றைக்கு பாவங்கள் மாம்சத்திற்கு ஏற்ற பாவம், அது இந்த உலகத்திற்கு ஏற்ற பாவம். அது நாம் தீமை செய்தால் இந்த உலக பாவம், நம் மீது களங்கம் உண்டானால் இந்த உலக பாவம், நாம் வேறு தெய்வத்தை வணங்குவது உலக பாவம். சாலமோன் அப்படியே உலக தெய்வங்களை வணங்கினான், விழுந்து போனான், கர்த்தர் கைவிட்டார். ஆவியின் பாவங்கள் உண்டு. ஆவியின் பாவங்கள் என்பது ஆவிசுவாசம். கர்த்தரை விசுவாசிக்கன்னு சொல்லுவான், கர்த்தர் தான் எனக்கு கடவுள்னு சொல்லுவான், வேறு தெய்வத்தையும் வணங்க மாட்டான். ஆனால் வேறு பொருள்கள் மீது கர்த்தரை காட்டிலும் அதிக அன்பு இருக்கும். அதுதான் அசுத்த ஆவிசுவாசம். கர்த்தரை விட்டுட்டு, கர்த்தர் நம்மை உண்டாக்கினார், நம்மை உருவாக்கினார், ஒரு நல்ல திட்டத்தோடு ஒரு நல்ல நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார், நம்மை வளர்த்திருக்கிறார், இந்த நாள் வரைக்கும் நம்ம எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஒரு ஆவிசுவாசத்தோடு ஒரு பெருமை, அடுத்தால மனுஷன் இருக்குது என்ன பெருமை, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட பெருமை அதிகமாக இருக்குது. என்கிட்டே ஒரு 1000 ஆத்மா வந்துட்டு எனக்கு எவ்வளோ பெருமை இருக்கும், நான் தான் சேத்தன்னு சொல்லிக்கிடுவேன் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டேங்க, நீ ஒன்றையே உயர்த்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அதிருப்தி, மற்றவர்கள் மீது அதிருப்தி. நம்ம யார் மற்றவங்களை நம்பியா இருக்கோம்? நம்ம அழைத்தவர் உண்மைகளோடு ஒரு அப்படியே செய்வார் என்பதை வாழ்நாள் முழுவதும் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கின்ற தேவன் இருக்கும்போது நாம் எனக்கு அவன் அதை செய்யலையே, இவனுக்கு இவங்க இதை செய்யலைன்னு சொல்லி நாம் எதிர்த்து அதிருப்தி. அடுத்து குறை கூடுதல். இந்த ஃபோன் ஒருத்தர் இலவசமாக கொடுத்தாரு, அதை சொல்லலைன்னு என் மேலே எத்தனை விசுவாசிகள் கோவப்பட்டிருக்காங்க தெரியுமா? அதுக்காக இன்றைக்கி வராமல் இருக்காங்க. ஆக குறை கூடுதல், இதெல்லாம் ஆண்டவரை பார்க்காம பொருளை பார்க்கறது. பரிசுத்த பண ஆசை, கீழ்ப்படியாமை, இப்படிப்பட்டலாம் ஆவிக்குரிய பாவங்கள். இந்த அசுசிகளை நம்ம நீங்கினா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. மாம்சத்தின் ஆவி இந்த உலகத்தினுடைய பாவங்கள், ஆவியில் உள்ள அசுசி நாம் இப்போ சொன்னோம்ல, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆசைகள், அவைகள்லாம் அந்த அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஏனென்றால் கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார், அவருடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்து கொள்ளப் போகிறார். அது எந்த நாள் என்பது நமக்கு தெரியாது. அதை நான் சொல்லிட்டுலாம் வரமாட்டார், திடீர்னு ஒரு நாள் வருவார். வீட்டுக்கு கண்ணம் வைக்கிற திருடன் கண்ணம் வைப்பான். அப்போ ஆண்டவர் இப்படி இன்றைக்கி நம்ம மீது கண்ணம் வைத்திருக்கிறார். ஆனால் திருட எத்தனைக்கு வாரன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு நாள் திடீர்னு வந்து திருட்டிட்டு போயிடுவான். அதே போல் கர்த்தருடைய வருகை திருடன் வருகிற விதமாக இருப்பதனால அந்த நாளை தேவனுடைய பரிசுத்தமான ஜாதியாக இருக்கிறவர்கள் கர்த்தரோடு இருப்பதற்கு உயர்த்தப்படும் நாள். ஆகவே கர்த்தரோடு யார் உயர்த்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் பரிசுத்த ஜாதி. அந்த பரிசுத்த ஜாதி தான் இன்றைக்கு ஆண்டவரை துதிக்கின்றது. கர்த்தரோடு பரலோகத்திற்கு யார் போய் உயர்த்தப்பட போகிறார்களோ, யார் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறார்களோ
முடிவு வரியந்தால் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அந்த நாள் நம்முடைய கையில் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய செயலாற்றின்படி அந்த காலம் வரும். அன்றைக்கு நியாயம் தீர்க்கும் காலம் என்று, அது நியாயம் தீர்க்கும் நாள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். அந்த நாளில் என்ன நடக்குங்கிறத, இந்த பூமி எப்படி இருக்குங்கிறத, இந்த பூமியில் இருக்கிறவங்க அன்றைக்கி எப்படி இருக்க போகிறாங்கங்கிறத, அவங்க எப்படி அழிய போகிறாங்கங்கிறத 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே, 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியிலும் அதிலுள்ள கிரியையிலும் எரிந்து அழிந்து போம். அல்லேலூயா. இன்னைக்கு தொங்கு தோட்டமாக இருந்தாலும் சரி, பூமியில் 8 அதிசயங்களாக இருந்தாலும் சரி, அந்த நாளிலே அது எரிந்து போகும். இவ்வாறாக இந்த உலகம் இன்றைக்கு அழியப் போகிற நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தின் அசுத்தங்களால் கரைப்படுத்தப்பட்டிருப்பதினாலே, இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை, இச்சைகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை, தீமையிலிருந்து விலகி இருக்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ்வதன் மூலமாக, கர்த்தரை பரிசுத்தத்தோடு இன்றைக்கு தொழுது கொள்கிறதன் மூலமாக அந்த பரிசுத்தத்தில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அன்றைக்கு உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் பரிசுத்த ஜாதிகள். 11வது வசனத்தை வாசிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து எல்லாவற்றையும் காற்றில் மிகுந்த ஆதாயம் எது? தேவ பக்தி என்று தீமையை சொல்லியிருக்கிறார். அப்படி நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து அவரை பரிசுத்தமாக இருந்து துதிக்கும்போது கர்த்தர் அவர்களை தனக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்கள். எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும் பதினாது. போதுமா? இவைகள் தான் பெற்றுக்கொண்டு நீ பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொள்வார் என்பதை 1 பேதுரு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பரிசுத்த ஜாதியாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஜாதி, தேவனுடைய ஒளியை பெற்றவர்கள். நீ இருளிலே நடவாமல் என்னை பின்பற்றி நடப்பாயானால் நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நீ இருளில் நடாமல் என்னை பின்பற்று என்று ஆண்டவர் அழைக்கிறதை யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறது. அவர்கள் பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. 3வது கர்த்தருடைய பலத்த ஜாதி. கர்த்தருடைய பலத்த ஜாதி
எது என்று பார்ப்போமானால், யூதர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். யூதர்களை ரட்சிப்பதற்கு தான் ஆண்டவர் வந்தார். ஆனால் ஆண்டவர் அவர்களால் கல்வாரி சிலையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், பாதாளத்துக்கு சென்றார், அவருடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதாவது ஒரு செடி விதை வைக்கும்போது மண்ணுக்குள்ளே போய் அந்த செடி எப்படி வளருதோ அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்குவதற்காக உயிர் தெழுந்து ஒரு செடியாக இருந்து அது சிறிய மரமாகி இன்றைக்கு உலகம் பூரா பரவி இருக்கின்ற ஒரு பெரிய மரமாக ஒரே மனிதன், கிறிஸ்து என்ற ஒரே மனிதன் மண்ணிலே புதைக்கப்பட்டு அவர் உயிர் தெழுந்து செடியாக இன்றைக்கு சகல பூண்டுகளிலும் பெரிதாகி உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களிலும் சகல பறவைகளும் அந்த மரத்திலே போய் அமர்ந்திருப்பது போல, அதன் கிளைகளிலே வந்து உட்கார்ந்திருப்பது போல, இன்றைக்கு உலகத்திலே எல்லா நாடுகளிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி சொல்லுங்க? பலத்த அல்லேலூயா. அதான் ஏசாயா புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில், மன்னிக்கவும் 60ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கிறிஸ்து ஒருவர். அவர் இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை உருவாக்கி, அவர் ஒருவராக இருந்து உருவாக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பலத்த ஜாதியாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சிறியதாக துவங்கினாலும் கிறிஸ்து பிரசங்கித்த போது சிலர் மட்டுமே அவரை விசுவாசித்தாலும், அவருடைய சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனாலும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எல்லாரும் அந்த சிறு விதையிலிருந்து வல்லமை மிக்க ஒரு சபை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு, சின்ன சபையாக உருவாக்கப்பட்டு எப்படி ஒரு பெரிய சபையாக மாறுகிறதோ அதே போல் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு சபை அல்ல, ஏராளமான சபைகள் இன்றைக்கு ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கின்றன. இது பலத்த ஜாதிகள், கிறிஸ்துவினுடைய ஜாதி. பழைய ஏற்பாட்டிலே பிதா வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? பழைய ஏற்பாட்டில் ஜெபிக்கும் போதெல்லாம், உபவாசம் இருக்கும்போதெல்லாம் ஆண்டவர் எப்படி பதில் சொன்னார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னார். இன்னொரு முறையில் சொன்னார், தீர்க்கதரிசிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியாக இறங்கி வருவார். அவர்களுக்கு பரிசுத்த ஆவி ஏவுதல் ஆகி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர்களுடைய ஏவுதல், அதன் மூலமாக அவர்கள் பலன் அடைவார்கள். பலன் அடைந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எத்தனையோ ஆகமங்கள் இன்றைக்கு ஆமோஸ், ஆபக்கூக், உபதியா, யோனா, ஷெப்பனியா, இப்படி நிறையா பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலை பெற்றார்கள். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் ஏவுதலை பெற்று பலன் பெறுவீர்கள் என்ற வாக்கு தத்தத்தை அவர் தந்தார். இன்றைக்கு மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன் என்பதை மீகா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அவர் சொல்கிறார். பாருங்கள், சத்தமாக வாசிங்களேன். என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்துருவை போல் எழும்பினார்கள். அது இல்லைம்மா, 3:8. நானோ யாக்கோப்புக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி. யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன்.
இன்னொரு வசனம் பாருங்கள், சகாரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் கர்த்தருடைய ஆவி பலத்தை தரும், வல்லமையை தரும் என்று. அல்லேலூயா. செருபாபேலுக்கு அவர் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பென்று ஆபகுக்குள் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த ஆவி, அதனுடைய வல்லமை, அதனுடைய பலன் கிறிஸ்துவிலே புதிய ஏற்பாட்டின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. கிறிஸ்து வந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவர் போய் நமக்கு புதிய தேத்தரவாளனை, அந்த ஆவியை நான் உனக்கு அனுப்புகிறேன் என்று. இன்றைக்கு அந்த ஆவி, நாம் ஆவியிலே மறுபடி பிறந்திருக்க வேண்டும். ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருப்பவர்களுடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கும். அல்லேலூயா. இது கிறிஸ்துவினால் உறுதிப்படுத்தப்பட்டது. இது இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி என்பது செல்வமோ, செல்வாக்கோ, அரசியலோ, பொருளாதாரமோ, சரீர பிரகாரமானதோ அல்ல. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல. நாம் தேவ பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை சொல்கிறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அப்போ இது என்னைக்கு நிறைவேறிச்சு? பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறிச்சு. பரிசுத்த ஆவி சடுதியால் கலிலேயர்கள் மீது இறங்கியது. அந்த நாளிலே இறங்கி அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி முழங்கினார்கள். அப்போ அந்த பரிசுத்த ஆவியிலே நாம் பலனடைந்து நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவம் பலத்த ஜாதியாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு துதிக்கிறது. 3 ஜாதிகள் நாம் பார்த்தோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி கர்த்தரை துதிக்கின்றது. கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜாதி கர்த்தரை துதிக்கின்றது. கர்த்தருடைய பலத்த ஜாதி கர்த்தரை துதிக்கிறது. இன்னும் 4 ஜாதிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் இன்னொரு நாளிலே, கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நாளிலே தியானிப்போம். மீட்கப்பட்ட ஜாதி, பெரிய ஜாதி, நீதி உள்ள ஜாதி, நியாயங்களை பெற்ற ஜாதி என்று வேதத்தில் இன்னும் 4 ஜாதிகள் சொல்லப்பட்டுள்ளன. ஆகவே இந்த நாளிலே நாம் கர்த்தர் இப்படியாக 3 ஜாதிகளை குறித்து துதிக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த 3 ஜாதிகளாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாகவும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஜாதியாகவும் இருக்க வேண்டும்.
பரிசுத்த ஜனம் என்றால் சொந்த ஜனமாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும், பலத்த ஜாதியுமாக இருக்க வேண்டும். பலத்த ஜாதியாவதற்கு நாம் பெரிய சபையாக மாறணும், சின்ன சபையாகவே இருக்கக்கூடாது. இதற்காக ஜெபிங்க, ஞானஸ்தான ஆராதனை கொடுக்க ஜெபிங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை.